Anim in Tamil DJ. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் தட்டி விட்டுருங்க. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சார்லட் எபிசோட் 7. போன எபிசோட்ல பார்த்தோம், ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. நம்ம ஹீரோ கல்லு கீழே மாட்டிக்கிற மாதிரி இருந்தது. என்ன ஆச்சுன்னு தெரியாம முடிச்சுட்டாங்க. இந்த எபிசோட் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவன் கண் விழிச்சு பாக்குறான், ஒண்ணுமே புரியாம இருக்கான், இங்க எப்படி வந்தோன்னுட்டு. அப்புறம் தான் அவனுக்கு கொஞ்சம் புரிய வருது. என் தங்கச்சி எங்க அப்படின்னு அங்க ஒரு டாக்டர்கிட்ட கேட்க, அவரு உன்னை மட்டும் தப்பா காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு சொல்ல அவன் ஷாக்ல இருக்கான். அந்த டைம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்காரு. இது எப்படி நடந்தது, இதை பத்தி நாங்க விசாரிக்கிறோம், உனக்கு ஏதாவது தெரியுமாப்பா அப்படின்னு கேட்க, அவன் அதெல்லாம் காதல வாங்கிக்கிற மாதிரியே இல்லை. நம்ம ஹீரோவோட தங்கச்சி போட்டோ வச்சு நினைவிட வச்சிருக்காங்க. அங்க எல்லாருமே ஆறுதல் சொல்றதுக்கு வராங்க. ஏதோ பேருக்கு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தவனுக்கு ஒரே ஒரு கவலை மட்டும்தான். அவ தங்கச்சி பாத்தீங்கன்னா இவனை அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டா, சாப்பாடு செஞ்சு கொடுத்தது இதெல்லாம் பாத்துக்கிட்டா. ஆனா இவன் திரும்பியும் அவனுக்கு எவ்வளவு பாசம் இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கலையே. நீ இப்படி இவ்வளவு சீக்கிரமா போகணும்னு நினைச்சு கூட பார்க்கலையே, இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டியே, உன் மேல நான் எவ்வளவு அக்கறை வச்சிருக்கேன் அப்படின்றத உனக்கு புரிய வைக்கவோ இல்ல காட்டவோ நடந்துக்க கூட நான் இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறான். இந்த ஷாக்லயே பாத்தீங்கன்னா அவன் ஏதோ ஒண்ணு வாழ்க்கையே தொலைச்சிட்ட மாதிரி சோகமா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கான். வீட்டுல இருக்கிற சாப்பாடுலாம் சாப்பிட்றான். கடைசியில பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஆனா இவங்க ஃபர்ஸ்ட் இங்க வரும்போது அவங்க அங்கிள் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ராமன் அமைச்சு வச்சிருப்பாரு. அதை ஒண்ணா சாப்பிட ஆரம்பிக்கிறான். டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு இருக்கான். இப்படியே நாட்கள் போகுது. ராமனும் காலியாக ஆரம்பிக்குது. அதுக்கிட்டையும் காலிங் பெல் சவுண்டு கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா நம்ம டக்காஜுன்னும் யூஸாவும் வந்திருக்காங்க. சாப்பாடு எடுத்துட்டு அட்லீஸ்ட் சாப்பிடவாது செய் அப்படின்னு சொல்ல அவன் காதுல வாங்கிக்கிற மாதிரியே தெரியல. அவன் கிளம்பி போக அதுகிட்ட மீசா வரா. அவ கோவப்பட்டு அதை நோரை எரிக்கலான்னு பாக்குறா. ஆனா நம்ம எரிச்சோம் அப்படின்னா இந்த டோட்டல் பில்டிங்கே நாஸ்தி ஆயிடும் அப்படின்னுட்டு கம்னு இருக்கா. நம்ம டக்காஜுன்னு கிட்ட நீ உடைச்சிட்டு உள்ள போன்னு சொல்ல, இல்ல இது பார்த்தீங்கன்னா பயங்கர செக்யூரான டோர், உடைச்சிட்டுலாம் உள்ளே போக முடியாது, பசங்களோட சேஃப்டிக்காக பக்காவா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி என்ன பண்றதுனே புரியாம அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ எப்பயும் போல சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ண யாரோ டோர் ஓப்பன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு. அதாவது ஜென்ரலா உங்களுக்கு தெரியும், அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்ததுன்னா ஒரு மாஸ்டர் கீ அவங்க கீழே வாட்ச்மேன் கிட்டயோ ஆஃபீஸர் கிட்டயோ இருக்கோ, அவங்க ஓப்பன் பண்ணி விட ஒரு பொண்ணு, அதாவது இவன் நம்ம ஹீரோ காப்பாத்திருப்பான் போல இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு நீ இப்படி உட்காந்துருந்தா எப்படி, வா வெளியே வா, உனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமா அப்படின்னு கேட்க, எனக்கு வேணா ராமன் வாங்கி கொடு அப்படின்றான். இல்ல நான் வாங்கிட்டு வரல, நீ என் கூட வா வெளியே போலாம் அப்படின்னு சொல்ல, நான் வெளியே வர மாதிரிலாம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, நீ இப்படியே உள்ள உட்காந்ததுன்னா உனக்கு உடம்பு முடியாம தான் போகும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு கோவம் வருது. நீ என் மேல அக்கறை கட்ட உடனே நீ அம்மா இல்லை அப்படின்னு கோவப்பட்டுட்டு, எனக்கு வாங்கி தரேன்னா வாங்கி கொடு, இல்லைன்னா இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு அவ சோகமா அங்கிருந்து கிளம்பி போறான். இப்படியே நாட்கள் போக அவன் ராமன் பாத்தீங்கன்னா மொத்தமே காலி பண்ணிட்டான். சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வெளியே போய் தான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு அவன் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அந்த டைம் பாத்தீங்கன்னா காலிங் பெல் அடிக்குது. நம்ம ஹீரோ யாருன்னு பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டியும் அவர் கூட 2 பாடி கார்ட்ஸ் மாதிரி வந்திருக்காங்க. அவனுக்கு புரிஞ்சிருச்சு நம்மள பிடிக்கதான் வந்திருக்காங்க. வந்திருக்க 2 பேர்ல ஒருத்தரை ப்ரொசஸ் பண்றான். அதை வச்சு அவனை அடிச்சு போட்டுட்டு இவனும் பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்ல இருந்து கீழே மரத்து மேல குதிக்கிறான். உடனே நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்ணிட்டு போவர வெளியே வரான். எப்படின்னா அந்த சீன் பாக்குறதுக்கே செம மாசா இருந்தது. எனக்கு தொண்டை கொஞ்சம் வலி இருக்குன்றதால என்னால கரெக்டா சொல்ல முடியல, எக்ஸ்பிரஸும் பண்ண முடியல என்னோட எமோஷனை, சாரி. வந்துட்டான் வெளியே. அங்கிருந்து கிளம்பிட்டு பேங்க்ல போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2,09,000 ரூபாய் அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு, அவனுக்கு தெரியும் அதாவது இவங்க கவுன்சிலிங்ல இருக்கும் போது பெருசா மேப் இருக்கும், அந்த மேப் மூலமா தான் பவர் கண்டுபிடிப்பாங்க எங்க இருக்குன்னுட்டு. அந்த மேப்பை விட்டுட்டு வெளி தூரம் அப்படி போன முடிவு எடுத்துட்டு ட்ரெயின்ல அந்த மேப்பை விட்டு வெளி ஏரியாவுக்கு போயிடுறான். அங்க போயிட்டு ஒரு இன்ல தங்குறான். அது பாத்தீங்கன்னா 24/7 ஒரு நெட் கேஃபேலாம் அங்க பாத்தீங்கன்னா ஜப்பான்ல நீங்க தங்கலாம், தூங்கலாம், சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்கும். 24 மணி நேரமும் ஒர்க்ல இருக்கும். அங்க தங்குறான். அங்க பிஎல் சாப்பிட்டுட்டு இருக்கான். போர் அடிக்க ஆரம்பிக்குது. சரி நம்ம வெளியே போலாம், நம்ம இங்க இருக்கோம், நம்மள யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு வெளியே போறான். அங்க பாத்தீங்கன்னா டாங்கோ வித்துட்டு இருக்காங்க. அதை வாங்கி சாப்பிட்றான். அவனுக்கு பிடிச்சிருக்கு. அங்கேயே போயிட்டு இருக்கும் போது ஒரு மால்ல கேமிங் சென்டர் இருக்கு, கேமிங் விளையாடிட்டு இருக்காங்க. அதை பார்க்க இவனுக்கு பிடிச்சிருச்சு. இவனும் ஆட ஆரம்பிக்கிறான். போக போக பாத்தீங்கன்னா அவன் அடிக்ட் ஆக ஆரம்பிச்சுட்டான். அந்த கேம் அடிக்ட்லயே ஆட ஆரம்பிக்கிறான். சாப்பிட்றது இப்படியே போக ஒரு நாள் அந்த கேமிங் சென்டருக்கு போகும்போது அங்க 2 பசங்க ஆடிட்டு இருக்காங்க.
சீக்கிரம் வழி விடுங்கடா நான் ஆடணும் அப்படின்னு கேட்க, நீ என்னடா பெரிய ஆளா என் ஏரியால வந்து எங்களே கேட்கற அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ உன் நல்லதுதான் சொல்றேன் கம்முன்னு போயிடுங்க அப்படின்னு சொல்ல, ஓஹோ இவன் சொன்னா கேட்க மாட்டான் அப்படின்னுட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு ஒரு முட்டு சந்தையை கூப்பிட்டு வராங்க. நம்ம ஹீரோ நார்மல் டைம்ல மட்டும்தான் அவன் பவரை சரியா யூஸ் பண்ண மாட்டான், ஆனா இந்த மாதிரி டைம்ல சம மாசுதான். அவங்க எல்லாரையும் மடிச்சிட்டு அவங்களுக்கு என்ன ஒருத்தருப்பான் பாருங்க, இவன் சாப்பிட்டு இருக்க டங்கோலுக்கு குச்சி எடுத்து காலிலே குத்துவான், அவன் துடிப்பான் திருப்பியும் குத்துவான். இப்ப நான் விளையாடிட்டு இருக்கேன், ஆனா இன்னொரு தடவை வந்து இது மாதிரி விளையாடுத்தனமா இருக்க மாட்டேன் அப்படின்னு வில்லத்தனமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இவன் இந்த கேங்க அடிச்ச விஷயம் வேற கேங்குக்கு தெரிய அவங்க இவனை மடக்குறாங்க. இவன் அடிக்க ஆரம்பிக்கும் போது திருப்பியும் பவர் யூஸ் பண்ணி அந்த சைட் பாத்தீங்கன்னா அந்த ஃபைட் பாத்தீங்கன்னா ஒன்னும் மாசம் இருக்கு, மாத்தி மாத்தி அடிச்சு கத்தி வச்சு அவங்க ஆளைய குத்த வச்சு கடைசியில அவங்க கிட்ட பிடிச்சி கண்ணுக்கு நேரா வைக்கிறான் குச்சிய. ஒரே குத்துன்னு வச்சுக்கோ, உன் கண்ணு ஒத்த கண்ணாயிடும், உனக்கும் ஃபேமஸ் ஆயிடலாம், ஒத்த கண்ணுன்னுட்டு என்ன சொல்ற அப்படின்னு சொல்ல, ஐயோ தயவு செய்து விட்டுரு, நான் ஹெல்மெட் வச்சு தலையிட மாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து லைனா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மேல ஒரு கேங், அடுத்த கேங் இப்படியே இவனை தொல்லை பண்ண எல்லாரையுமே அடிச்சு போட்டு நம்ம ஹீரோ ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிட்டான். அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தனை அடிச்சு போடும்போது அவன் ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி மிஸ் பண்ணிட்டான், அதை எடுக்க போறான். நம்ம ஹீரோ எடுத்து பார்க்க அது பாத்தீங்கன்னா போதை மருந்து. சரி ஓகே அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னுட்டு ஒரு படிக்கட்டு கீழே உட்காந்து அதை ட்ரை பண்றதுக்கு பேப்பர்ல சுத்தி வைக்க யூஸ் பண்ண போறான். அந்த டைம் பாத்தீங்கன்னா சடனா யாரோ ஒதுக்கிறாங்க. யாரா அது நிமிந்து பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம டொமாரி தான். எப்ப வந்த, இங்க எப்படி வந்த அப்படின்னு கேட்கும் போது நான் எப்ப போனேன் அப்படின்றா. அவ பாத்தீங்கன்னா இவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்ததே என் கூடியதான் இருக்கா. ஹாஸ்பிட்டல்ல வீட்டுல சாப்பிட்டது, ட்ரெயின்ல வந்தது, இங்க சண்டை போட்டது எப்பவுமே கூட தான் இருந்திருக்கா. அவளுக்கு ஒருத்தர்கிட்ட மறைய முடியும் பாத்தீங்களா, அதனால இவன் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சி இவன் கூடயே இருந்திருக்கா. நீ உன் தங்கச்சி செத்த சோகத்துல இருந்த, அதால நான் எதையுமே தடுக்கல, ஆனால் இந்த போதை மருந்துலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா இதுல இருந்து உன்னால திரும்பி வர முடியாது அப்படின்றா. நான் என்னதான் பண்ண சொல்றேன் என்ன அப்படின்னு கேட்கும் போது, முதல்ல டீசெண்டா ஒரு சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு. என்ன சொல்ல வர அப்படின்றா. நீ முதல்ல என் கூட வா அப்படின் போது இல்லைன்றான். நான் உன்னை தொல்லையே பண்ண மாட்டேன், ஒரே ஒரு வாய் தான் சாப்பிட்டுட்டு நீ கிளம்பி உன் வழியில போலாம், நான் உன்னை தடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இவனை கூப்பிட்டுக்கிட்டு போறா. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா டக்கஜனோட வீடு தான். அங்க யாருமே இல்ல, நீ போய் டிவி பாரு, நான் அதுகிட்டும் சமைச்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறா. இவனுக்கு அவளை பாக்குறதுக்கு அவ தங்கச்சியை பார்த்த மாதிரி இருக்கு, அவன் ஃபீல் ஆகுறான். அவ சாப்பிடு அப்படின்ட்டு எடுத்துன்னு வைக்கும் போது அது வேற ஒண்ணும் இல்ல, ஆம்லேட் ரைஸ் தான். அது பார்த்து இவனுக்கு சர்ப்ரைஸ். சரின்னு எடுத்து ஒரு வாய் வைக்கிறான். வச்சவனுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அவன் தங்கச்சி செஞ்ச மாதிரியே இருக்கு. இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, உங்க அம்மாவோட ரெசிபி புக்ல இருந்து இதை பார்த்தேன், இதுதான் வச்சுதான் உன் தங்கச்சியும் சமைச்சு கொடுத்துருக்கா உனக்கு. இதுல ஆம்லேட் ரைஸ்ல பெருசா பூ போட்டு உனக்கு பிடிக்கும்னு எழுதிருக்கு அப்படின்னு சொல்ல அவனுக்கு ஞாபகம் வருது. அவன் தங்கச்சி கிட்ட பாத்தீங்கன்னா எனக்கு லஞ்சு தேவையில்லை, நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன்னு இருப்பான், அதனால கடைசியா எடுத்துட்டு போ அப்படின்னு கொடுத்துருப்பா. அன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஹேவ் எ நைஸ் டேன்னு எழுதுனதை அழைச்சிட்டு தான் எடுத்துட்டு போயிருப்பான். அது ஞாபகம் வர இவன் அழுவ ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லைங்க, இதுல ஒன்னொரு சென்டிமெண்டான விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா கடைசியா நம்ம ஹீரோ சாப்பிடும் போதே அவங்களோட பிஸா சாஸ் வந்து காலி ஆயிட்டு இருக்கும், அது இல்லைன்னு இருப்பா. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த பிஸா சாஸ் வந்து சமைச்சிருப்பா, அது எப்படி திரும்பி வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் உடம்பு சரியில்லாம வீட்டுல இருந்தா அப்ப தப்பிச்சு ஸ்கூலுக்கு போனா பாருங்க, ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த பிஸா சாஸை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் திரும்பியும் ஸ்கூலுக்கு போயிருக்கா. அதனாலதான் அவ 3rd பீரியட் ஸ்கூலுக்கு போயிருக்கா. இந்த விஷயம் இந்த வீடியோல காட்டல, ஆனா அதுதான் நடந்திருக்கு. நல்ல வேலை இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரியல, ஏன்னா தெரிஞ்சிருந்தா அவனால இன்னமும் வருத்தத்தை தாங்கிருக்கவே முடியாது. அது மொத்தத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் என்ன சொல்றான்னா, சரி நான் கிளம்ப போறேன், எங்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, நீ எங்க போற, எங்க கூட திருப்பியும் ஸ்கூலுக்கு வா அப்படின்னு சொல்றா. நீ தானே சொன்ன சாப்பிட்டா நான் போலான்னுட்டு, இப்ப மாத்தி பேசுற அப்படின்னு கேட்க டொமாரி அசால்ட்டா ஒரு பதில் சொல்றா. ஒரு வாய் சாப்பிட்டுட்டா நீ போலான்னு சொன்ன, ஆனா நீ தான் மொத்தத்தையுமே காலி பண்ணிட்டல்ல, சோ ஒழுங்கா திரும்பி என் கூட ஸ்கூலுக்கு வா அப்படின்றா. அவன் சிரிச்சுக்கிட்டே நீ என்ன மடக்கிட்ட அப்படின்ட்டு அதோட இந்த எபிசோட் முடியுது. போக போகதான் தெரியும் இன்னும் என்ன சர்ப்ரைஸ் எல்லாம் காத்திருக்கு அப்படின்னுட்டு.